உங்களை பார்க்கணும்னு தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சார், ஹெல்ப் ஏதாவது வேணுமா? பணம் ஏதாவது தேவையா? இல்லை சார், உங்கள் படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்ததே பெரிய ஹெல்ப் சார். என் மனசில் உள்ளதை உங்ககிட்ட கொட்டணும், அவ்வளோதான். சில படத்தை ஐயையோ பார்க்காம விட்டுட்டோமேன்னு தோணும். சில படத்தை ஐயையோ ஏன்டா பார்த்தோம்னு தோணும். நம்ம படத்தை ரஷ்ஷை பார்த்துட்டு ரெண்டுமே தோணுச்சு. ஆமாம் பரத், இப்படி ஒரு படத்தை என் வாழ்நாளில் மறுபடியும் பார்க்க முடியுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. இத்தனை நாளா ஒரு போலி வட்டத்துக்குள்ள இருந்த என்ன வெளியே வர வச்சிட்டீங்க பரத். இப்படி கூட சிந்திக்க முடியுமா, இப்படி கூட விஷுவல் பண்ண முடியுமான்னு என்னையே பிரமிக்க வச்சிட்டீங்க பரத். சுக்ரன் சார், நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல. நான் எல்லாரையும் போலதான் எடுத்திருக்கேன். சொல்ல போனா நான் ரொம்ப சாதாரணமா தான் எடுத்திருக்கேன். இல்ல பரத், எனக்கும் டைரக்ஷனை பத்தி ஏதோ தெரியும். இனி ஒவ்வொரு நாளும் என் மனசாட்சி என்னை குத்தி காட்டிக்கிட்டே இருக்கும். மனசார சொல்றேன் பரத், இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நீங்க ஒரு மைல் ஸ்டோன். ஐயோ, இனி டைரக்டரா வர ஒவ்வொருத்தனும் பாடமா எடுத்துக்க வேண்டிய ஒரே படம் உங்க படமா தான் இருக்கும். இந்த படம் வெளியே வந்தா வெற்றி அடையணும்னு சொல்றது ஒரு சாதாரண வார்த்தை. இந்த படம் வெளியே வந்தா சினி இண்டஸ்ட்ரிக்கே வெற்றின்னு சொல்லலாம்.